ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்ல இருந்து. நம்மளோட சேனல்ல வாட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வரிசையாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுற வாட்டர் சாஃப்ட்னர்ஸ், RO பிளான்ட் இன்ஸ்டாலேஷன் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ஒரு 5000 லிட்டர் per hour கெப்பாசிட்டி இருக்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டட் RO பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றின வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எவ்வளோ நேரம் நீங்க எரெக்ஷன் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. அதாவது பிளான்ட் எரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்க. இப்போ நம்ம எரெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளான்ட் ஆப்ரேட் பண்ணி ப்ரொடக்ஷன் ரிசல்ட் எல்லாமே எடுத்துட்டோம். இந்த சைட்ல நாங்கள் ஏற்கனவே 2000 லிட்டர் per hour செமி ஆட்டோமேட்டிக் RO பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். செமி ஆட்டோமேட்டிக் மீன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் பேனல் வந்துடும். இருந்தாலும் இந்த சாண்ட் மீடியாவும் கார்பன் மீடியாவும் பார்த்தீங்கன்னா மேனுவலா பேக் வாஷ் பண்ற மாதிரி மேனுவல் ஆப்ரேட்டிங் மல்டிபுட் வால்வோட இருக்கும். ஸோ பிளான்ட்டை ரன் பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக டேங்க் ஃபில் பண்ணிட்டு டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மெயின்டெனன்ஸ் ஆன பேக் வாஷ் ரின்ஸும் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற பிளான்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். என்ன காரணம்னா இந்த கஸ்டமருக்கு 2000 லிட்டர் per hour செமி ஆட்டோமேட்டிக் RO பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க மெயின்டெனன்ஸுக்குன்னு தனியாக லேபர் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. லேபர் ப்ராப்பராக பேக் வாஷ் பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஆள் மாறும்போது, அதாவது பழைய ஆள் ரிலீவ் ஆகிட்டு புது ஆள் வரும்போது அவங்க புது ஆள் இருக்கிற டவுட்ஸ்னால சரியா பேக் வாஷ் மெயின்டெனன்ஸ் பண்ணாம விட்டுறாங்க. அந்த மாதிரி டயத்துல என்ன ஆகுதுன்னா மீடியா வெசல் சோக் ஆயிட்டு, ஃப்ளோ டிராப் ஆயிட்டு, RO மெம்பரினும் சோக் ஆயிடுது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்துட்டு இருந்ததுனால அதை நாங்கள் கிளியர் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த பிளான்ட்டையும் ஆட்டோமேட்டிக்கா மாத்தி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் புதுசா அந்த பிளான்டோட கெப்பாசிட்டி பத்தாம அதை விட பெரிய பிளான்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ 5000 லிட்டர் per hour அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். ப்ரீவியஸா நடந்த ப்ராப்ளம் எதுவுமே ஃபியூச்சர்ல வந்துடக்கூடாதுன்றதுனால இந்த பிளான்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா போட்டுக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். கஸ்டமர் கன்வின்ஸ் ஆனதுனால ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் RO பிளான்ட்டே ஓகே சொன்னாரு. நாங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு TMT கம்பெனி தயார் பண்ற கம்பெனி. இங்க கூலிங் டவருக்காகவும் பிளஸ் லேபர் ட்ரிங்கிங் பர்பஸ்க்காகவும் இந்த RO பிளான்ட் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ இந்த பிளான்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ரா வாட்டர் டேங்க் கீழே இருக்கு. இப்போ நம்ம பிளான்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு மேல இருக்கு, மொட்டை மாடியில இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ரா வாட்டர் டேங்க் கீழே சம்ப் இருக்கு. சம்ப்ல நாங்க ஒரு ஓப்பன் வெல் பம்பு போட்டு அங்க இருந்து சம்ப்ல இருந்து அந்த வாட்டரை எடுத்து ப்ராசஸ் பண்ணி மினரல் வாட்டரை கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் மினரல் வாட்டர் டேங்க், வேஸ்ட் வாட்டர் டேங்க் ரெண்டுமே கீழே தான் இருக்கு. மறுபடியும் கீழே தான் அனுப்பும். மொட்டை மாடியில பிளான்ட் வச்சு கீழே இருந்து தண்ணியை எடுத்து ப்ராசஸ் பண்ணி மறுபடியும் கீழே அனுப்பும். இப்போ ரா வாட்டர் சம்ப் கீழே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, கீழே சம்ப்ல இருந்து இந்த 1.5 inch UPVC பைப் வழியா வாட்டர் வரும், ரா வாட்டர் ஃபீட் ஆகும்.
ஃபீட் ஆகிட்டு இந்த சாண்ட் மீடியா ஃபில்டரில் போய் ஃபில்டர் ஆகும். இந்த இடத்துல நாங்கள் ஒரு NRV நான் ரிட்டர்ன் வால்வ் கொடுத்துருவோம். என்ன காரணத்துக்காகனா இப்போ சம்ப்ல இருந்து வாட்டர் வருது, பிளான்ட் ஆஃப் ஆன உடனே ரிட்டர்ன் போகும் இல்லையா வாட்டர், அது போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த செக் வால்வ் போட்டுருக்கோம். இது போடாம விட்டா என்ன ஆகும்னா இந்த வெசல்ல இருந்து வாட்டர் ரிட்டர்ன் போகும்போது வெசல்ல வேக்யூம் ஜென்ரேட் ஆகும், அப்போ வெசல் வந்து சுருங்கிடும். அதனால வந்து நாங்கள் இந்த மாதிரி செக் வால்வ் போட்டு வாட்டர் வந்து ஒன் வே போனோம், ரிட்டர்ன் போயிடக்கூடாதுனால இங்க ஒரு வால்வ் போட்டுருக்கோம். வாட்டர் வந்து அதுக்கப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் மல்டிபுட் வால்வ் மூலியமா இந்த சாண்ட் மீடியா ஃபில்டருக்கு போகும். சாண்ட் மீடியா ஃபில்டர்ல போயிட்டு ஃபில்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் கார்பன் மீடியால போய் ஃபில்டர் ஆகும். இப்போ இதுல வந்து நாங்க டைம் செட் பண்ணிருக்கோம். இது வந்து டைம் பேஸ்ட் வேலை பார்க்கும். பிளான்ட் வந்து 10 hours ஓடினதுக்கு அப்புறம் ஒரு தடவை பேக் வாஷ் ஆகும். அதாவது 10 hours மீன்ஸ் வால் கிளாக் டைம் கிடையாது, பிளான்டோட ரன்னிங் ஹவர்ஸ். பிளான்ட் வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் யூஸ் பண்ணிருப்பாங்க, நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்ணுவாங்க. எப்ப அந்த 10 hour கம்ப்ளீட் ஆகுதோ யூனிட் ஆட்டோமேட்டிக்கா பேக் வாஷ்க்கு போயிடும். பேக் வாஷ்க்கு போயிட்டு பேக் வாஷ் 5 நிமிஷம், ரென்ஸ் 5 நிமிஷம் பண்ணிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இந்த வால்வ் வந்து பாத்தீங்கன்னா பேக் வாஷ் 5 நிமிஷம், ரென்ஸ் 5 நிமிஷம் நடக்கும். ரெண்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சர்வீஸ்க்கு வந்துட்டு மறுபடியும் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ இந்த சாண்ட் மீடியால போய் வாட்டர் ஃபில்டர் ஆயிட்டு கார்பன்ல போய் ஃபில்டர் ஆயிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்ரான் ஃபில்டருக்கு போகும். இது வந்து 3x1 ஒரு ஹவுசிங்குள்ள 3 மைக்ரான் கேட்ரிட்ஜ் இருக்கும். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம். என்ன காரணத்துக்காகனா இப்போ நம்ம வந்து PVC ஹவுசிங்ல கொடுக்குறோம்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் வரும். அடிக்கடி கழட்டி கிளீன் பண்ண முடியாது, குறிப்பிட்ட டைம் தான் அதை ஓபன் பண்ணி கிளீன் பண்ண முடியும். அடிக்கடி பண்ணிட்டு இருந்தோம்னா லீக்கேஜ் வரும், டேமேஜஸ் ஆகும். மெட்டல் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவும் வராது. அதனால எங்க மைக்ரான் ஹவுசிங் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம். வாட்டர் வந்து அதுக்கப்புறம் நேரா ஹை ப்ரெஷர் பம்புக்கு போகும். இது வந்து ஒரு 7.5 HP பம்பு. ரா வாட்டர் பம்பு கொடுக்குற வாட்டரை வந்து இந்த ஹை ப்ரெஷர் பம்பு என்ன பண்ணுவோம்னா இந்த RO எலமெண்ட்டுக்குள்ள ஒரு 8 பார்ல ஃபீட் பண்ணும். 8 பார் ப்ரெஷர்ல வாட்டரை ஃபீட் பண்ணும். 8 பார்ல எலமெண்ட்டுக்குள்ள போற வாட்டர் வந்து 2ஆ டைவர்ட் ஆகும். இங்க வந்து நாங்க 2 ஆன்லைன் ஃப்ளோ மீட்டர் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து பர்மிட் வாட்டர், இன்னொன்னு வேஸ்ட் வாட்டர். இப்போ ஹை ப்ரெஷர் பம்பா அந்த எலமெண்ட்ல அந்த எண்ட்ல ஃபீட் பண்ணும். நேரா வாட்டர் வந்து இந்த வழியா வெளியில வரும். இது வந்து வேஸ்ட் வாட்டர் நேரா கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடும். அதே மாதிரி பர்மிட் வாட்டரும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடும். இப்போ இங்க வந்து லேபர்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறனால இந்த வேஸ்ட் வாட்டரை வந்து அவங்க ட்ரைன் அவுட் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா அந்த வேஸ்ட் வாட்டர் ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணி அவங்க வந்து ரீயூஸ் பண்றாங்க. குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வேஸ்ட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ROவோட வேஸ்ட் வாட்டரை வந்து நீங்க ட்ரைன் அவுட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, அதை தாராளமா ரீயூஸ் பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட TDS வரைக்கும். ரொம்ப மோசமான வாட்டரா இருந்தா தான் நம்ம ட்ரைன் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். அப்பயுமே நம்ம அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா PPM லெவல் ஓரளவு நார்மல் PPM தான், பிலோ 1000 தான். அதனால இந்த வாட்டரை வந்து அவங்க ரீயூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த RO வாட்டர் ஃப்ளோ டயக்ராம் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் சாண்ட் மீடியால ஃபில்டர் ஆகும், அப்புறம் கார்பன் மீடியால ஃபில்டர் ஆகும், அப்புறம் மைக்ரான்ல ஃபில்டர் ஆயிட்டு ஹை பிரஷர் பம்பு மூலியமா RO எலமெண்ட்டுக்குள்ள போயிட்டு அந்த சால்ட் வாட்டர் மினரல் வாட்டர் கன்வெர்ட் ஆயிட்டு 2 டெலிவரியில கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிடும். இங்க 2 டோசிங் சிஸ்டம் இருக்கு. இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்றாங்க, கூலிங் டவருக்கும் யூஸ் பண்றாங்க. ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது pH பேலன்ஸ் பண்றதுக்காக pH லிக்விட இந்த டோசிங் பம்பு மூலியமா நாங்க ஆட் பண்றோம். இது வந்து ஆன்டி ஸ்கெலண்ட் டோசிங். இப்ப நம்ம RO எலமெண்ட் 5 எலமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த RO எலமெண்ட்ல வந்து ஸ்கேல் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக, மெம்பரின் சோக் ஆயிடாம இருக்கிறதுக்காக ஆன்டி ஸ்கெலண்ட் டோசிங் கொடுக்குறோம். அதாவது இந்த ஆன்டி ஸ்கெலண்ட் வந்து மெம்பரினோட லைஃப் என்ஹான்சர்னு சொல்லலாம். இந்த டோசிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 லிட்டர் ஸ்டோரேஜ் டேங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 300 ml மிக்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து PPM பேஸ் பண்ணி தான். டோசி லிக்விட் வந்து காமனா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு PPM ஹையா இருந்தா டோசி லிக்விட் ஜாஸ்தியா மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், PPM லெவல் கம்மியா இருந்தா கம்மியா மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற PPMக்கு நாங்க 50 லிட்டருக்கு வந்து 300 ml டோசி லிக்விட டைல்யூட் பண்ணிக்க சொல்லி சொல்றோம். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மீடியா வெசல் வந்து டெய்லி பேக் வாஷ் ஆயிடும். அந்த மைக்ரான் ஃபில்டர் வந்து அவங்க மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. மந்த்லி ஒன்ஸ் மைக்ரான் வந்து சோக் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லைன்னா ஓரளவு நார்மல் ரேஞ்சில் இருக்குன்னா வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மைக்ரான் ஃபில்டர் சோக் ஆகிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, அது மேலே நாங்கள் வெர்டிகல் ப்ரெஷர் கேஜ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ப்ரெஷர் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லிமிட் சேஞ்ச் ஆகும். அந்த மைக்ரான் ஃபில்டர் சோக் ஆயிடுச்சுன்னா அந்த டிஃபரெண்ட் காட்ட ஆரம்பிக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க மைக்ரான் ஃபில்டரோட கண்டிஷனும் ஒருத்தர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா சரி பண்ணிக்க முடியும். சோக் ஆயிருந்தா மாற்றிக்கிடுவாங்க, நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு தடவை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. இது வந்து லோ ப்ரெஷர் சுவிட்ச். இப்போ சம்ப்ல இருந்து வாட்டர் மேல வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக சம்ப்ல இருக்கிற மோட்டர் கம்ப்ளைண்ட் ஆயிட்டோம், இல்ல வாட்டர் ப்ராப்பர் ஃப்ளோ வரலனாலுமே இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பரான வாட்டர் ஃபீட் இல்லாதனால பிளான்ட்டை ஆஃப் பண்ணிடும். அதாவது கீழே சம்ப்ல இருந்து வாட்டர் மேல வந்துட்டு இருக்கு, கரெக்டான ஃப்ளோ வரலனாலும் கரெக்டான ப்ரெஷர்ல வரலனாலுமே இந்த லோ ப்ரெஷர் சுவிட்ச் என்ன பண்ணுவோம்னா பிளான்ட்டை கட் ஆஃப் பண்ணிடும். அதனால நமக்கு மிச்சம் வேற ஏதாச்சும் ட்ரை ரன் கம்ப்ளைண்ட்
இல்ல வெசல் டேமேஜ் ஆகிற கம்ப்ளைண்ட் இதெல்லாம் வராம இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் பம்ப் வந்து மேக்ஸிமம் 8 பார்ல தான் ஓடணும். 8 பாருக்கு மேல போனா இந்த பம்பை ஆஃப் பண்றதுக்காக இந்த ஹை ப்ரெஷர் சுவிட்ச். இந்த டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா, பிளான்ட்ல ஏதாச்சும் மிஸ்டேக்னா இந்த டிஸ்பிளே வந்து ரெட்டா மாறிட்டு என்ன கம்ப்ளைண்ட்ன்றத இந்த டிஸ்பிளேல காட்டிடும். உதாரணத்துக்கு வோல்டேஜ் ஃபிளக்சுவேஷன் ஆகுது, லோ வோல்டேஜ் வருதுன்னா இந்த டிஸ்பிளே ரெட்டா மாறிட்டு அண்டர் வோல்டேஜ் ட்ரிப் பண்ணி காட்டிட்டு பிளான்ட் ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி வோல்டேஜ் வந்து ஜாஸ்தியா வந்துருச்சுனாலும் ஓவர் வோல்டேஜ் ட்ரிப் பண்ணி காட்டிட்டு பிளான்ட் ஆஃப் பண்ணிடும். லோ பிரஷர்னு வருதுனாலுமே ரெட்டா மாறிட்டு லோ பிரஷர்னு காட்டிடும். லோ பிரஷர் மீன்ஸ் ப்ராப்பர் வாட்டர் ஃப்ளோ இல்லைன்றது. ஹை பிரஷர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்க டிஸ்பிளேல வந்து என்ன பண்ணணும்னா ஹை பிரஷர் ட்ரிப் பண்ணி காட்டிட்டு பிளான்ட் ஆஃப் ஆயிடும். மீன்ஸ் என்னன்னா இந்த பம்ப் வந்து ஓவர் பிரஷர் ரீச் ஆயிடுச்சுன்னு. உதாரணத்துக்கு மெம்பரின் சோக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா பிரஷர் ஜாஸ்தியா டெவலப் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த சுவிட்ச் என்ன பண்ணணும்னா பம்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த டிஸ்பிளேல வந்து ஹை பிரஷர்னு காட்டிடுவோம். மீன்ஸ் என்னன்னா நம்ம வந்து மெம்பரின் சோக் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒண்ணு அது என்ன காரணம்ன்றது மைனர் மிஸ்டேக்கா இருந்தா நம்மளே பாத்துடலாம். இல்லைன்னா டெக்னீஷியன் எங்களுக்கு கால் பண்ணும்போது நாங்க டெக்னீஷியன் அனுப்புவோம். டெக்னீஷியன் வந்து அதை பார்த்து ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். இதே மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் உங்களுக்கு வேணும்னாலும் இல்ல ஏற்கனவே நீங்க செமி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் வச்சிருக்கீங்க, அதை இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா மாத்தணும்னாலுமே எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பெஸ்டாவே பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த ஆர்ஓ பிளான்ட் எரெக்ஷன் பண்ண வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டா பாத்தீங்க. நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல வந்து எப்படி ஒரு ஆர்ஓ பிளான்ட் நாங்க எரெக்ஷன் பண்றோம்னு டீடைல்டா உங்களுக்கு காட்டியிருக்கோம். இதே மாதிரி நாங்க பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எங்களோட சேனல்ல அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மேலும் இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்பதான் எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க அதுக்குண்டான டீடைல்ஸை ப்ராப்பரா உங்களுக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.